அண்டி அருகிலேதான் வருகுதையோ நல்ல பாம்பு ஓராயிரம் அங்கே மலம்பாம்பு ஓராயிரம் இருதலமணி ஓராயிரம் பண விரிசு கொடி வீரிசு ஐயம் மஞ்சச்சாரை ஓராயிரம் அதுல மண்ணுருளி வக்கணத்தி எல்லாத்துக்கும் இளைய பாம்பு அது கடித்தாலும் விஷமும் இல்லை கையில் பிடித்தாலும் பயமும் இல்லை தண்ணி பாம்பு ஆனதுதான் அதுவோ தத்தளித்து வருகுதையோ தண்ணி பாம்பு வருவதையோ ஆயிரம் விதமாகிய பாம்புகள் வருகிற பொழுது வல்லவனுக்கு புல் ஆயுதம் பாங்க. ஆமா, என்னது ஆயுதம்? புல்லுன்னா நீங்க இன்னமும் ரெட்டியார்பட்டி கடையில இருக்கிற மாதிரி சொல்றீங்க. வல்லவனுக்கு அருவம்புல் ஒரு ஆயுதம். வல்லவன் பம்பர மணல் ஆடும்பாங்கள. ஏ தம்பி, நானும் அப்படி சொன்னாங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல கண்ணாலே பார்த்தேன்டா. அது இப்ப அது பொம்பளைகிட்ட தோத்தரக்கூடாதுன்னு செவிக்கிறதுக்கு வேண்டி இந்த ஐயா அப்படி செஞ்சாரு. வல்லவனுக்கு புல் ஆயுதம், ஒரு ஆயுதம் என்று சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஏன் இத்தனை விதமாகிய பாம்பு? நல்ல பாம்பை பிடித்தார், நஞ்சு பல்ல புடுங்கினாரு. நல்ல பாம்புக்கு நஞ்சு பல்லு சைடுல இருக்கும். முன்னா பல்ல புடுங்கினா அது சரி வராது. சைடுல இருக்கும் நஞ்சு பல்ல புடுங்கினாரு. அது பாம்பு கூடையிலே போட்டுக்கொண்டு காளி போல என்னுடைய விலாகத்துக்கு வந்து, ஐயா பெரியவர வணக்கம்னா. வணக்கம் வணக்கம் என்று சொன்னா காளி போலையா ஐயாள வள்ளி ஆளா கூட வரட்டு. வள்ளி ஆளுனா பெரிய ஆளு இல்லையா? அவரு ஆண்டியாலா போயிருக்காரு. ஐயாளே ஸ்தலம் எவிடா எவிடா வந்ததா? வந்த காரியம் எந்தா? பாம்பு கூத்து பாம்பாட்டம் போடுவேன். பணி ஆரம்பிக்கிறத விட பெரிய உத்தரவு கேட்டு பாம்பாட்டம் போடலாமா போட வேண்டாமா? அப்ப மாயாண்டி தமிழ்ல சொன்னாரு. இந்த ஊரு நாட்டாம யாரு? இந்த ஊரு நாட்டாம யாரு? நானே. மாந்திரவாதி போலைய அவரு நான் தான். அதுவும் நானு. அப்ப நீங்க எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கணும். என்ன உத்தரவு? இல்ல, எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என்னப்பா வேணும் உனக்கு? இந்த ஊர்ல நான் ஒரு பாம்பாட்டம் பணி ஆரம்பிக்க போறேன். பாம்பாட்டம் போட்டு ஐயாளே இந்த அண்ணா இருக்கிறது உமக்கு வயசு எத்தனை ஆயி? 110. இந்த வயசுல நீர் பாம்பாட்டம் போட்டு கீழே விழுந்து மறிச்சு போனா யாரு பழி சமைப்பது? 5 வயசுல இருந்து எனக்கு நல்லா தொழில் தெரியுமியா, அதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தாரேனா. யோ அப்படியானா கீழே விழுந்து மண்டையை போட்டா எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கையெழுத்து போட்டுட்டு வேலையை ஆரம்பி. கேரளாக்காரங்க ரொம்ப யூகமா யோசனையா வேலை பார்ப்பாங்க. ஆண்டவன் சுடலை மாயாண்டி அப்படியே உத்தரவுகளை பெற்று நம்ம பாம்பாட்டம் போடணுமானா எந்த இடத்துல போடலாம்? பெரிய மைதானம். சுடலைக்கு தெரியாத ஒரு பாசம் இருக்கா? நடிக்கணும்ல. அப்படி அப்படியே சுத்தி பார்த்தாரு. புலையங்கோட்டைக்கு வடக்கு பக்கத்துல இதே மாதிரி பெரிய ஒரு மைதானம். பெரிய மைதானம்
இந்த இடத்துல பாம்பாட்டம் போட்டா புலைய மக வருவா. நம்ம அரவம் இல்லாம பாம்பாட்டம் போட்டா யாரு பார்க்க வருவா? மலையாளத்து மக்களுக்கு அறிக்கையை கொடுக்கணும். அங்க மலையாளத்துல வந்து எந்த ஒரு வியாபாரம் பார்த்தாலும் ஒரு ஊழ விடணும். பாத்துருக்காங்கல்ல? அப்படின்னா எல்லாரும் மேட்ல இருக்குங்க பள்ளத்துல இருக்குங்க வியாபாரத்தாங்க ஓடோடி வருவாங்க. ஆமா, கச்சவடம் பார்க்கணும். ஆமா, இப்ப மணி அடிக்கணும். ஏ தம்பி, இப்ப ரெக்கார்டு 15 வச்சுக்கிட்டாங்க வியாபாரம். ஆமா, கச்சவடம் மரக்கறியே நாங்க கேசட் படிக்கு. அப்படின்னா ஓடோடி வந்து வியாபாரம் வாங்கிடுவாங்க. பச்சை மீனேன்னு எங்க கேசட் படிக்கு. ஆமா, உனக்க மீனே அப்படின்னு பச்சை அங்க படிக்கு ரெக்கார்டு பதிது. உனக்க மீனுன்னா கேரளாவுல கருவாடு. அப்படி 15 வச்சு அவன் போடுது. அந்த அவேத கேட்டு பொம்பளை வந்துருவா. ஓடோடி வியாபாரத்தை வாங்குவா. அது அந்த காலம் அப்படி கிடையாதுல. பறையோசை அடிக்க வேண்டும் என்று ஆண்டவன் சுடலை மாயாண்டி மலையாளத்து மக்களுக்கு அறிக்கை கொடுக்கின்றார். அந்த முரசடிச்சாரு தெக்குமேட்டு திருவதியிலே நாட்டுகிறார்கள். தெக்குமேட்டு திருவதியிலே நாட்டுகிறார்கள். சுடலை ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார். ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தார் பரவோஜே. சுடலை நாட்டுகிறார்கள். மேலமேட்டு திருவதியிலே மாட்டுகிறார்கள். பாப்பா, அவர் ஆட்டம் பார்க்க வாருங்கள் அடித்தான் மரகோஜே. ஆட்டம் பார்க்க வாருங்கள் என்று அடித்தான் மரகோஜே. வாருங்கள் என்று ஐயா ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரே செலவழித்தா. சுலட்டி ஒத்த நல்ல முரசு தட்டி ஊரே செலவழித்தா. அவர் உறுதியான அரவமான பாம்ப கைப்பிடிச்ச. உறுதியான அரவமான பாம்ப கையில் முடிச்ச. ஊரே ஜலவளைச்சோ. பாம்ப கைப்பிடித்தே உறுதி உள்ள. அப்படி மாயாண்டி பறையோசை அடித்து ஊரை கூட்டி சத்தம் காட்டினார். பறையோசை அடித்து மைதானத்துக்கு வரங்குள்ள கொலையம் கோட்டைக்கு முன்னால அடே அப்பா இத மாதிரி கூட்டம் கூட்டிட்டா ஏகப்பட்ட கூட்டம். பாலிகளும் சூலிகளும் பாலிகளும் சூலிகளும் பச்சை பிள்ளை தாச்சிகளோ தொட்டில் குழந்தை முறை கட்டில் கிழவர் என்ன தொட்டில் முதற்கொண்டு வந்துருச்சு பந்தலுக்கு. வடக்க பார்த்தா வாலிபர் கூட்டம். கிழக்க பார்த்தா கிழவர் கூட்டம். கிழக்க பார்த்தா கிளவி கூட்டம். அங்க பாருங்க, அங்க யாரு இருக்கா? ரோட்ல யாராவது ஒரு பொம்பளையாள் இருக்கா? அம்பட்டு உள்ள இங்க இருக்கு. ஆமா, வடக்க வாலிபர் கிழக்க கிழவர். வடக்கதான் வாலிபரும் தெக்க கிளவி கூட்டம். கிளவி கூட்டம். மேக்க
குமரி கூட்டம். குமரி கூட்டம் எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம். அப்படி கூட்டங்க அமர்ந்திருந்த போது இந்த கூட்டத்தை பார்த்தா புலையனுடைய மகா தோழி பெண்ணு செங்கமலம். அந்த செங்கமலம் கூட்டம் நாட்டத்தை எங்க அப்பா எத்தனை கூட்டம் இருந்து என்ன செய்ய? நம்ம அக்கா மாபிசைக்கு வந்து இருக்கு இல்லையா இருந்தாலும் கூட்டத்துல அக்கா மாபிசைக்கு உள்ளே இரு. உனக்கு நாட்டு பழக்கம் தெரியுதா? என்ன வெளியே என்ன நடக்கு ஏது நடக்குன்னா நீ பார்க்க மாட்டியா? நாட்டு பழக்கம் தெரியாது. வெளியே பாக்கியா? உனக்கு நாட்டு பழக்கம் தெரியலையா? செங்கமலா என்னடி நடக்கு வெளியில? யாரோ கிழமை அக்கா நம்ம கோட்டைக்கு முன்னால மைதானத்துல யாரோ ஒரு கிழவன் பாண்டிய நாடா அங்கிருந்து வந்து பாம்பாட்டம் போட வந்திருக்கான். கிழவன் ஆட்டத்தை பார்க்க நம்ம ஊரு கூட்டமெல்லாம் அங்கதான் இருக்கு. நீதான் வராத ஒரு குறைனா ஏண்டி எங்க அப்பா ஆம்பளைகளையே பார்க்க கூடாதுன்னு தானே 7:30 கீழே அடைச்சு வச்சிருக்காரு. தாத்தா வயசாளி 10 100 110 வயசு இருக்கும் அக்கா. அவர் குரலை கேட்டனா உனக்கு வெளியே எந்திரிச்சு வரவே மனசு இருக்கு. உடனே மாவிசைக்கு அவன் அப்பன் களவு செய்து கொண்டு வந்த ஆபரணத்தை அள்ளி போட்ட அவளுக்கு தேவையாது. வீட்டுக்குள்ள தானே பாம்பாட்டம் பார்க்க போறான். அப்ப ஒரு சபையில கொஞ்சம் அலங்காரமா நம்ம தும்மைக்கு இருப்போமே என்று மாபிசைக்கு ஆடை ஆபரணத்தை அள்ளி போட்டு 7:30 மேலறையிலே வந்தா யாகாமர சன்னல் ஓரமா இருந்து மாயாண்டி ஆட்டத்தை அக்காலும் தங்கையுமா ரசிக்கா. ஏட்டி இவன் உண்மையிலேயே வயசாளி தானா இல்ல வாலிபன் தான் வயசாளி வேஷம் போட்டிருக்கானா? கிழவனுக்கு குரல் எங்க இருந்து வருது? என்ன ஆட்டம் ஆடுதான். அதோட பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் சுற்றி வரும் சூறாவளி சுழட்டி வரும் காதல் வழி. இந்த கூட்டத்தை விட்டாச்சுன்னா ஆட்டம் ரசிப்பு இருக்காது. இந்த கூட்டத்தோட நம்ம வேலையை முடிச்சுக்கிடணும் என்று மாயாண்டி சுடலைசன் மகுடி குழலை கையில் எடுத்தார். அந்த பாம்பு காயத்துல ஆட விட்டுருக்காரு. குழலை வாசிக்கிறார். ஆடுது பாம்பு. ஆடாய் பாம்பு விளையாடாய் பாம்பே பாம்பே ஆடாய் பாம்பே விளையாடாய் பாம்பே 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 4 தருவாதில 4 கம்போ நடுத்தருவாதில பொன்னுங்கம்பத்தின் மேல பூவை சூடி பூலோகம் 2 ஆட ஆடாய் பாம்பே வளைந்தாடாய் பாம்பே வெளிதாடாய் சுழண்டாடாய் பாம்பே அத்தி மரம் மதில ஆவரம் கடதில குஞ்சி பொறிச்சு குஞ்சிக்கு இறை தேடி பாம்பே கூத்தாடும் சித்தனை போல் ஆடாய் பாம்பே நெளிந்தாடாய் வளைந்தாடாய் பாம்பு சுழண்டாடாய் பாம்பு பாம்பை ஊற்றுக்குள்ளி அதில உணர்ந்த புனல் அதில உருண்டை சேர்த்து வாய்த்த குயவனா மறைந்த பாண்டோ வளைந்த வரை ஓட்டிற்கு ஆகாதென்று ஆடாய் பாம்பே
பாம்பே பாம்பே குற்றமற்ற சிவனாருக்கு குண்டலமா கூறும் திருமாலனுக்கு கொடையுமாலா கற்ற குழல் பார்வதிக்கு கங்கணமான கண்ணன் திருமாலனுக்கு கதுந்த 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 அலைகடல் பால் கடல் அச்சுதனம் பள்ளி செய்யும் அலைகடல் பால் கடல் அச்சுதனம் பள்ளி செய்யும் பல பல வண்ண நிறம் உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் உலகினில் சந்திரன் சூரியன் இருவரையும் ஒளியை மறைத்து நின்று தெரிய தெரிய சொல்லி பாம்பே 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 மானிடர் யாவரையும் வாயால் கழித்திடுவார் மானிடர் யாவரையும் வாயால் கழிச்சிடுவார் மண்டை வீரைக்கும் வீசம் ஓடிட செய்திடுவார் தானொரு மந்திரத்தில் தானே இறங்கி வரா தானொரு மந்திரத்தில் தானே இறங்கி தரணியில் யாவருக்கும் தெரிய தெரிய சொல்லியோ துந்த கதுந்த ஆடை பாம்பே பாடும் பாட்டை காளி புலையங்கோட்டு அதிசயங்கான வந்த ஆண்டி மாயாடி என்றார் ஆடாய் பாம்பே பாம்பே மண்ணுள்ளி வக்கணத்தி மலம்பாம்பு மஞ்சச்சார மண்ணுள்ளி வக்கணத்தி மலம்பாம்பு மஞ்சச்சார கண்ணாடி விரிசுடன் கனத்த கொடி விரிசி இன்னும் இருக்கும் பாம்பே எல்லாருக்கும் மேலால இன்னும் இருக்கும் பாம்பே எல்லாருக்கும் மேலால செந்திரு முடி மேல இருக்கின்ற நல்ல பம்பா பார்த்தகன மாறாம பகவ மக மாயாண்டி மாயாண்டி மகடி உத மானாக ஆடுதையா சுடல தெய்வம் மகடி உத சுழண்டு நாக ஆடுதையா மாயாண்டி ஆட்டம் பார்க்க மலையாள மக்கள் எல்லாம் காது போடுவாரே கைவளைகள் காப்புக்களை எங்க சுடலைக்கு கலட்டி அவள் கலத்தி அவ போடுதானா மலையாளத்து மக்கள் எல்லாம் பணம் காசை போடுகிறார்கள் காப்புகளை கலத்தி கலத்தி போட்டா தம்பி ஐயோ விடிஞ்சு போச்சா அவசரமா எந்திக்காம பாத்துக்கோங்க
ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி எங்க ஐயாவான வேம்படி அழிப்பாட்சி மாயாண்டி முண்டோ சுவாமி பாட்டத்தை கண்டு மலையாள மக்கள் பரிசுகளை வழங்குதார்கள். வணங்காச்சல அள்ளி போட்டு அதெல்லாம் சுடலை ஏற்று பார்க்கல. ஆமா இந்த கூட்டத்துல அவ வந்திருக்காளா? கண்ணு சுத்தல வருது அவருக்கு. அப்படியே கண்ணு சுத்தல வருது. கூட்டமெல்லாம் வந்து கூட்டமெல்லாம் வந்து என் குலமகனை காணலையோ சனங்களெல்லாம் வந்து சாதி கிளியோ 5000 ஜனம் இருக்கோ அருங்கிளிய காணலையோ 7000 ஜனம் இருக்கு என் இசைக்கு முத்த காங்கலையோ 10,000 ஜனம் இருக்கு கொலையம் பெற்ற போல மழையோ அந்த பைங்கிளிய காணலையோ வடதிசை பாப்பாரா வனக்கிளிய காணலைய கீழ் திசை பாப்பாரா கிளிமொழிய காணல தென்திசை பாப்பாரோ தியான்மொழிய காணலை மேல் திசை பாங்காரோ ஆண்டவனாகிய சுடலமாயாண்டி மேற்க பார்த்தாரு மேனகைய காங்கல வடக்க பார்த்தார் வனக்கிளியும் தெரியல தென் திசை பார்த்தார்லா மொழிய கண்ணால் கண்டார் தென் திசைதான் பாக்கார கண்ணால் கண்டு இவள்தான போல மகளா உலக தேவதையோ காளி மக இவள்தானோ கலி உலக தேவதையோ புலைய மக இவள்தானோ பூலோகத்து தேவதையோ இவ பெண் குலத்து தேவதையா பேச வந்த கிளிமொழியா தங்கப்பட்டு மின்னுறதும் அவ சரப்பொலிகள் ஜொலிக்கிறதும் சருகச்சேலம் மின்னுறதும் கண்ணாடி கைவளைகள் மாயாண்டி கண்ணை பறிக்கிறோ கண்ணாடி கைவளையில் மாயாண்டி கண்ணை பறிக்கிறோ தன்னழகு இப்படினா தலையழகு எப்படி இருக்குமோ அவ தங்கப்பட்டு மின்னுறாரோ முகம் அழகு இப்படினா அவ முதுவழகு எப்படியோ மோகம் கொண்ட மாயாண்டி அவளை கண்டு மோகம் கொண்ட மாயாண்டி நம்ம யார்ல பாம்பாட்டம் எங்க வேம்படி சுடல அழிப்பாச்சி ஆத்தங்கரம் உண்டே இனிமே போலையும் கூட பேர வேண்டியதான் பாம்பாட்டம் எல்லாம் நம்ம இப்படி போனா பாம்பாட்டம் போட்ட கிழவம்னு சந்தேகப்படுவாளே அவ எப்படி போகலாம் சொருவத்தை மாத்தணும் என்று நாகங்களை எல்லாம் நாகமலையிலே போட்டுவிட்டு ஆண்டவனாகி சுடலை மாயாண்டி அக்கா இந்த கல்லு பக்கத்துல மினுங்குது பாருங்க என்னன்னு பாருங்க கமலா முகத்தியா பேப்பர் தானோ இப்படி மினுங்குது நானும் தங்கமனே அப்பலை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் கவரிங்க எப்படியும் கமல் தானே சாமி ஆடுன ஆடத்துல அந்த விழுந்துருச்சு உனக்கு 50 ஆகி உனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது எனக்கு பார்வை போற அதானே எங்கன்னு என்ன கிடக்கு இல்லன்னு மக்கள் வந்து தவிக்கப்பட்டு பரதா வச்சுக்கிட்டு இருப்பாங்களா எடுத்து கொடுத்துடலாமலா இப்ப இது கவரிங்கா இருக்க போய் விட்டுட்டாங்க தங்கம்னா 100 தடவை மைக்கில் சொல்லுவாங்கல்ல
ஆண்டவனாகிய மாயாண்டி வெம்படியா இறந்து முன்ன ஆண்டியா போகணுமே எடுத்தார் சுடல ஒரு சோறு இறந்து உண்ணு நல்ல ஆண்டி போலையா இறந்து உண்ணு நல்ல ஒரு 90-95 துவண்ட கிழவரா 315 முடிநரைத கிழவராக சுடலையா ஆவி உடையணிந்து அரிசரங்கு சொரிசரங்கு யாரையாப்பு துடவாளே ஆலங்காத்தி புண்ணு புண்ணுக்கு ஒரு பூச்சி உண்டு நின்ற இடங்களெல்லாம் நீர் சொரியும் மாயாண்டிக்கு திருவோடும் கையிலெடுத்து சிவனார் மக மாறாரோ திருவோடு ஆண்டவன் சுடலை மாயாண்டி இறந்து உண்ணா ஆண்டியாக தெருவா போய் பிச்சை கேட்டோம்னு வைங்க யாரும் போட மாட்டாளா இல்ல அவ வீட்டுக்கு குறிப்பிட்டு போனோம்னா சந்தேகப்படுவா இத்தனை வீட விட்டுட்டு கிளவை எங்க மட்டும் குறிப்பா வந்து கேட்கானே வீடு அறியாத பண்டாரம் என்று சொல்வார்கள் ஆகையினால தெருவா பிச்சை வாங்குவதை போல் ஆண்டவன் சுடலையா சுடல் அப்படியே பாட்டு பாடுதாரு ஆமா ஆயோ ஆயோ மகராசி மார்களே மகராசி மார்களே பசியார அன்னம் போடும் நீங்களே எனக்கோ யார அன்னம் போடும் நீங்களே மகராஜி பசியார எனக்கோ பசியார நீங்களே திசையட்டும் தேடினேன் திசையட்டும் தேடின அயலூரை நாடிலே திசையட்டும் தேடிலே அயலூரை நாடிலே காணாமல் கண்டு முகம் வாடிலே அம்மா காணாமல் கண்டு முகம் வாடிலே மகராஜி பசியார எனக்கோ பசியார நீங்களே ஆலிலை போலவே ஆலிலை போலவே அங்கெங்கும் தேடில ஆலிலை போலவே அங்கெங்கும் தேடில அரணடி பாதத்தை காணாத ஆண்டிகை அன்னம் போடம்மா ஏ அம்மம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா தியாக்கிளை போலவே தியாக்கிளை போலவே அடித்திருக்கின்ற தியாக்கிளை போலவே அடித்திருக்கின்ற சிவனடி பாதத்தை காணாத ஆண்டிகை அன்னம் போடம்மா ஏ அம்மம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா அன்னம் போடம்மா கொஞ்சம் பிச்சை போடம்மா
ஏ அம்மா புல மகள மாவிசைக்கு வயிறு பசிக்கு குடல் துடிக்கு கும்பி கொதிக்கு கையில் அடிக்கு கொடி சுடுது என்ன கெட்டுது அண்ணம் போடமா மாவிசைக்கு இரணம் போடமா அண்ணம் போடமா ஏ அம்மா புள்ள மகள மாவிசைக்கு வயிறு பசிக்கு குடல் துடிக்கி கும்பி கொதிக்கி கையில் அடிக்கி பொடி சுடுது கண்ணை கெட்டுது நடை மினிக்கி புலிக்கி அண்ணம் போடமா இரணம் போடமா மாவிசைக்கு இரணம் போடமா